ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 18/4/2025 முரளியின் சாரத்தை பார்க்கலாம். பாபா முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, மாயின் சாபம் ஏன் ஏற்படுகிறது, சாபம் அடைந்த ஆத்மாக்களின் நிலை எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க பாபா. தந்தை மற்றும் படிப்பை ஆதாரமாக்காமல் இருக்கிறதுனாலையும் தனது வழிப்படி நடப்பதாலேயும் மாயின் சாபம் ஏற்பட்டு விடுதுங்கிறாங்க பாபா. யார் கட்டளைப்படி நடக்கலையோ அவங்க குழந்தைங்களே இல்லைங்கிறாங்க பாபா. தன்னை என்ன வேண்டுமானாலும் நினைத்து கொள்ளட்டும், ஆனால் தந்தையின் உள்ளத்தில் அவங்க அமர முடியாது, ஆஸ்தியும் அடைய முடியாது. யார் மாயை கூறும் வழிபடி நடக்கிறாங்களோ மற்றும் தந்தையை நினைக்கவே இல்லையோ மற்றும் மற்றவர்களுக்கும் புரிய வைக்க முடியாதுங்கிறாங்க பாபா. அதாவது தனக்குத்தானே சாபம் கொடுத்து கொள்ளுறாங்க. மாயை மிகவும் சாமர்த்தியமாக இருக்குதுங்கிறத நாம் தெரிஞ்சிருக்கிறோங்கிறாங்க பாபா. ஒருவேளை எல்லையற்ற தந்தை கூறுவதை ஏற்றுக்கொள்ளலைன்னா மாயை கூறுவதை ஏற்றுக்கொள்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தமாயிடுதுங்கிறாங்க பாபா. மாயைக்கு வசமாகி விடுறாங்க. பிரபுவின் கட்டளையை தலைமீது வைத்து நடக்கணும். தந்தைக்கு சொல்கிறாரு, குழந்தைங்களே முயற்சி செய்து தந்தையை நினைவு செஞ்சிங்கன்னா மாயின் மடியிலிருந்து நீங்கி பிரபுவின் மடிவுக்கு வந்துடுவீங்க. தந்தை புத்திசாலிக்கெல்லாம் புத்திசாலியாக இருக்கிறாரு. தந்தை கூறுவதை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா புத்தி பூட்டப்பட்டு விடுது. பூட்டை திறக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தையாக இருக்கிறாருன்னு சொல்லி பாபா மாயின் சாபம் ஏன் ஏற்படுதுங்கிறதையும் சாபம் அடைந்த ஆத்மாவின் நிலை என்ன என்பதையும் தெளிவாக புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தன் மன வழிப்படி நடக்காதீர்கள் என பாபா கூறும் விளக்கம் என்ன? பாபா சொல்கிறாங்க, ஸ்ரீமத் படி நடக்கிறவங்க தான் தந்தையின் குழந்தைங்களாக இருக்கிறாங்க. தந்தை கருணை உள்ளமுடையவராக இருக்கிறாரு. வெளியில் சென்றதும் மாயை முற்றிலும் அழித்துவிடும் என்பதை தந்தை புரிந்திருக்கிறாரு. யாராவது தற்கொலை செய்து கொள்கிறாங்க அப்படின்னா தன்னைத்தான் அழித்து கொள்கிறாங்க. தந்தை புரிய வைத்து கொண்டே இருக்கிறாரு. தன் மீது கருணை காட்டுங்க, ஸ்ரீமத் படி நடங்க, தன் மன வழிப்படி நடக்காதீங்க. ஸ்ரீமத் படி நடக்கும் பொழுது குஷியின் அளவு அதிகரிக்கும். லக்ஷ்மி நாராயணின் முகத்தை பாருங்க, எவ்வளோ குஷியாக இருக்கிறாங்க. ஆக முயற்சி செய்து இவ்வாறு உயர்ந்த பதவி அடையணும்னு பாபா சொல்கிறாங்க. தந்தை அழிவற்ற ஞான ரத்தினங்களை கொடுக்குறாருனா அவைகளை ஏன் புறக்கணிக்கணும்னு கேட்குறாங்க. ரத்தினங்கள்னால பையை நிரப்பி கொள்ளுங்க, கேட்கத்தான் செய்கிறீங்க, ஆனால் பை நிறையிறது கிடையாதுன்னு பாபா சொல்கிறாங்க. அதனால் தந்தை நினைவு செய்வதும் கிடையாது, அசுர நடத்தையோடு இருக்கிறீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், உண்மையில் இந்த வார்த்தை தவறானது என பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, மனிதர்கள் எவ்வளவு ஏமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறாங்க. சந்நியாசிகள் போன்றவர்களிடம் போகிறாங்க, மனதிற்கு அமைதி கிடைக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. உண்மையில் இந்த வார்த்தை தவறானதுங்கிறாங்க பாபா. இதற்கு எந்த பொருளுமே கிடையாது. அமைதி ஆத்மாவிற்கு தான் தேவையில்லையான்னு பாபா கேட்குறாங்க. ஆத்மா சுயம் அமைதி ஸ்வரூபமாக இருக்கிறது. ஆத்மாவிற்கு அமைதி எப்படி கிடைக்கும்னு பாபா கேட்குறாங்க. அதனால் அந்த மாதிரி சொல்கிறதும் கிடையாதுங்கிறாங்க. மனதிற்கு அமைதி எப்படி கிடைக்கும் என்று தான் கேட்குறாங்க. இப்பொழுது மனம் என்றால் என்ன, புத்தி என்றால் என்ன, ஆத்மா என்றால் என்ன என்று எதையுமே தெரிஞ்சில்லாமல் இருக்காங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், எந்தெந்த பாடங்கள் தனித்தனியானதுன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், தனக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டும்னா ஞானத்தின் கூடவே யோகாவும் இருக்கணும். யோகாவில் இருக்கலைன்னா எந்த நன்மையுமே ஏற்படாதுங்கிறாங்க பாபா. யோகா இன்றி பாவனம் ஆக முடியாது. ஞான பாடம் தனி, யோகா பாடம் தனி. யோகாவில் பலர் பக்குவமற்று இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க பாபா. நினைவு செய்வதற்கான அறிவே கிடையாது. ஆக நினைவு இல்லாமல் விகர்மம் எப்படி விநாசமாகும்னு கேட்குறாங்க பாபா. பிறகு அதிக தண்டனையும் அடைய வேண்டி இருக்கும், அதிகம் பச்சாத்தாபப்பட வேண்டியதாக இருக்கும். அந்த ஸ்தூல வருமானம் செய்யலை அப்படின்னா எந்த தண்டனையும் அடைய மாட்டீங்க. இங்கு பாவங்களின் சுமைகள் தலைமீது அதிகம் இருக்குது, அதற்கு அதிக தண்டனை அடைய வேண்டி இருக்கும்னு பாபா ஞானம் மற்றும் யோகா பாடங்கள் தனித்தனியானதுன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, யோகாவில் இல்லாதவர்கள் நிலை என்ன ஆகும்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், யோகாவில் இருங்க அப்படிங்கிறாங்க பாபா, இல்லைன்னா தன்னையே நாசமாக்கி கொள்ளுவீங்க. எப்படி யாராவது மேலிருந்து கீழே குதிக்கிறாங்க,
இறக்காமல் மருத்துவமனையில் இருக்கிறாங்கன்னா அவங்க எப்படி கதறிக்கொண்டே இருப்பாங்கன்னு பாபா உதாரணம் சொல்கிறாங்க. தன்னை ஏமாற்றி கொண்டனர், இறக்கவில்லை, பாக்கி என்ன வேலைக்கு பயன்படுவர் அப்படின்னு பாபா யோகா செய்யாதவங்கள சொல்கிறாங்க. இங்கும் இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. மிகவும் உயர்ந்த நிலைக்கு செல்லணும், ஸ்ரீமத் படி நடக்கலைன்னா கீழே விழுந்துடுவீங்க. நான் என்ன நிலை அடைவேன்னு ஒவ்வொருவரும் நாளடைவில் அவரவர்களது பதவியை சாட்சாத்காரம் பார்ப்பீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எந்த பார்வை உடையவர்களை சென்டரை விட்டு வெளியேற்ற வேண்டும்னு பாபா சொல்கிறது என்ன? பாபா சொல்கிறாங்க, பெயர் உருவத்தில் மாட்டிக்கொண்டால் மாயை அதிகம் ஏமாற்றி விடுதுங்கிறாங்க பாபா. பாபா இன்னாரை பார்த்ததும் எனக்கு கெட்ட எண்ணங்கள் வருதுன்னெலாம் சொல்கிறாங்களாம். இப்போ கர்மேந்திரியங்கள் மூலம் ஒரு பொழுதும் கெட்ட காரியம் செய்யக்கூடாதுன்னு பாபா சொல்கிறாரு. அசுத்த மனிதன், அதாவது நடத்தை சரியில்லாதவராக இருக்கிறாங்கன்னா அவரை சென்டருக்கு வரவிடக்கூடாதுங்கிறாங்க பாபா. பள்ளியில் யாராவது தீய வழியில் நடந்தாங்கன்னா அதிக அடி வாங்க வேண்டியதாக இருக்கும். ஆசிரியர் அனைவரின் முன்பும் இவர் இவ்வாறு நடந்து கொண்டார், இதனால் இவரை பள்ளியிலிருந்து நீக்கி விடுவோம்னு சொல்லுவாங்க. உங்களது சென்டர்லையும் இவ்வாறு அசுத்த பார்வையிடம் வர்றாங்க அப்படின்னா அவங்களை வெளியேற்றி விட வேண்டும். ஒரு பொழுதும் கெட்ட பார்வை இருக்கக்கூடாதுன்னு பாபா புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த இரண்டும் இல்லை என்றால் அவசியம் அசுத்தம் இருக்கிறதுன்னு புரிந்து கொள்ள முடியும்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், சேவை செய்யவில்லை, தந்தையை நினைவு செய்யவில்லை அப்படின்னா அவசியம் ஏதாவது அசுத்தம் இருக்கிறதுன்னு அர்த்தங்கிறாங்க பாபா. யார் நன்றாக சேவை செய்கிறாங்களோ அவர்களது பெயரும் வெளிப்பட்டுவிடும். சிறிது சங்கல்பம் வந்தது, பார்வை கெட்டது எனில் மாயை யுத்தம் செய்கிறதுன்னு புரிந்து கொள்ளுங்க. முற்றிலும் விட்டுவிடணும், இல்லைன்னா அதிகரித்து விடும், பிறகு நஷ்டத்தை ஏற்படுத்தி விடும். தந்தை நினைவு செய்து கொண்டே இருந்தால் பாதுகாப்பாக இருப்பீங்கன்னு சொல்லி பாபா சேவையும் செய்யலை, தந்தையும் நினைவு செய்யலைன்னா அவசியம் அசுத்தம் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாபா அனைத்து குழந்தைங்களுக்கும் கொடுக்கும் எச்சரிக்கை என்னன்னு பாபா கேட்குறாங்க. பாபா சொல்கிறாங்க, பாபா அனைத்து குழந்தைங்களுக்கும் எச்சரிக்கை செய்கிறாரு, கவனமாக இருங்க, ஒரு பொழுதும் தனது குலத்தின் பெயரை கெடுத்துடாதீங்க. சிலர் கந்தர்வ திருமணம் செய்து கொண்டே ஒன்றாக சேர்ந்திருக்கிறாங்க எனில் பெயர் எவ்வளவு வெளிப்படுத்துறாங்கங்கிறாங்க பாபா. சிலர் அசுத்தமாக ஆகிவிடுறாங்க. இங்கு நீங்கள் தன்னை சத்கதி அடைய செய்கிறதுக்காக தான் வந்திருக்கீங்களே தவிர கெட்ட கதியடைய செய்வதற்காக அல்லங்கிறாங்க பாபா. கெட்டதிலும் கெட்டது காமம், பிறகு கோபம். தந்தையிடம் ஆசி அடைவதற்காக வர்றாங்க, ஆனால் மாயை யுத்தம் செய்து சாபம் கொடுத்து விடுது, பிறகு முற்றிலும் விழுந்து விடுறாங்க. அதாவது தனக்கு தானே சாபம் கொடுத்து கொள்கிறாங்க. ஆக மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்கணும்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, யாருக்கு தந்தை செல்லம் கொடுப்பார்? ஆன்சரு, ஆஸ்தி மிகவும் உயர்ந்தது ஆகுங்கிற பாபா. உலக சக்கரவர்த்தி குறைந்த விஷயமா என்ன? படிப்பின் மூலம், யோகாவின் மூலம் உலக சக்கரவர்த்தியாக ஆக முடியும் என்று கனவிலும் கூட யாரும் நினைத்திருக்க மாட்டீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. படித்து உயர்ந்த பதவி அடையும் பொழுது தந்தையும் குஷி அடைவார், ஆசிரியரும் குஷி அடைவார், சத்குருவும் குஷி அடைவார். நினைவு செய்து கொண்டே இருந்தால் தந்தையும் செல்லம் கொடுத்து கொண்டே இருப்பாருன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பாரதவாசிகளை பற்றி பாபா கூறுவதென்ன? பாபா சொல்கிறாங்க, தந்தை உலகிற்கு எஜமானராக ஆக்குறாரு, சௌபாக்கியத்தை திறக்கிறாரு. பாரதவாசிகள் தான் 100% சௌபாக்கியசாலியாக இருந்திருக்கிறாங்க. பிறகு 100% துர்பாக்கியசாலியாக ஆகிறாங்க. மீண்டும் உங்களை சௌபாக்கியசாலியாக ஆக்குவதற்கு தான் ஞானம் கற்பிக்கப்படுதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த பழைய ஞானத்தை கேட்க யார் யார் வந்தே ஆகணும்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சரு, உங்களது இயக்கமும் வெளியில் செல்லுங்கிறாங்க பாபா. புரிய வைப்பதற்கு மிகுந்த யுக்தி தேவைப்படுது. தர்மத்துடைய பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்து தான் ஆகணுங்கிறாங்க பாபா. உங்களிடமிருந்து ஒரே ஒருவர் நல்ல முறையில் இந்த ஞானத்தை எடுத்து சென்றால் ஒருவரின் மூலம் பலர் புரிந்து கொள்ளுவாங்க. ஒருவரின் புத்தியில் வந்துவிட்டால் பிறகு செய்தித்தாள் போன்றவைகளில் வெளியிடுவாங்க. இதுவும் நாடகத்தில் பதிவாக இருக்குது. இல்லைன்னா தந்தையை நினைவு செய்ய எப்படி கற்றுக்கொள்ள முடியும்னு பாபா கேட்குறாங்க. தந்தையின் அறிமுகம் அனைவருக்கும் கிடைக்கணும். யாராவது வெளிப்படுவாங்க. கண்காட்சி கூடத்தில், மியூசியத்தில் சொல்கிறாங்க பாபா, மிக பழமையான பொருட்களை பார்க்க செல்கிறாங்க.
இங்கு உங்களது பழைய ஞானம் கேட்பாங்க, பலர் வருவாங்க, அதில் சிலர் நல்ல முறையில் புரிந்து கொள்ளுவாங்க. இங்கிருந்து தான் திருஷ்டி அடைந்து அல்லது இயக்கம் வெளியில் செல்லுங்கிறாங்க பாபா. தந்தையை நினைவு செஞ்சிங்கன்னா நீங்கள் உங்களது தர்மத்தின் உயர்ந்த பதவியை அடைவீங்கன்னு நீங்கள் அவங்களுக்கு சொல்லுவீங்கன்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கும் மரியாதை அங்கும் மரியாதை என பாபா கூறுவதென்ன? பாபா சொல்கிறாங்க, நாம் பிராமணர்களாக ஆகி இருக்கிறோம். ஆக எந்தளவு சேவை செய்கிறோமோ அந்தளவுக்கு மரியாதை கிடைக்குங்கிறாங்க பாபா. உங்களது புத்தியில் இது இருக்கணும்னு சொல்கிறாங்க. இங்கும் மரியாதை அங்கும் மரியாதை கிடைக்குங்கிறாங்க பாபா. இங்கேயும் நமக்கு மரியாதை கிடைக்கிது, சத்தியுகத்துலேயும் மரியாதை கிடைக்குங்கிறாங்க. நீங்கள் பூஜைக்குரியவர்களாக ஆகிவிடுவீங்க. இந்த ஈஸ்வரிய ஞானம் தாரணை செய்யணும்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தந்தை எந்த வியாபாரியாக இருந்து நமக்கு ஆஸ்தி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கான ஆன்சரு மொத்த வியாபாரம் மற்றும் சில்லறை வியாபாரம்னு இருக்குது இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. தந்தையும் மொத்த வியாபாரி ஆகி ஆஸ்தியை மொத்தமாக நமக்கு கொடுக்குறேங்கிறாங்க பாபா. 21 பிறவிகளுக்கு உலக ராஜ்யத்தை எடுத்துக்கொள்ளுங்கன்னு பாபா சொல்கிறாங்க. தான் மொத்த வியாபாரின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எப்போது இயற்கைக்கு அதிகாரியாகி இயற்கையின் குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், நிகழ்காலம் குழப்பம் அதிகரிக்கும் நேரமாக இருக்குது. கடைசி சோதனையில் ஒரு புறம் இயற்கையும் மறுபுறம் 5 விகாரங்களின் மிகப்பெரிய ரூபமும் இருக்கும். தமோகுண ஆத்மாக்களின் யுத்தம் மற்றும் பழைய சம்ஸ்காரங்கள் அனைத்தும் கடைசி நேரத்தில் தனது வாய்ப்பை எடுத்துக்கொள்ளும். இப்படிப்பட்ட நேரத்தில் கட்டுப்படுத்தும் சக்தியின் மூலம் அவ்வப்பொழுது சாகாரி, அவ்வப்பொழுது ஆகாரி மற்றும் அவ்வப்பொழுது நிராகாரி நிலையில் நிலைத்திருக்கும் பயிற்சி தேவைப்படுது. பார்த்தும் பார்க்காது இருங்க, கேட்டும் கேட்காது இருங்க. எப்போது இவ்வாறு முற்றுப்புள்ளி வைக்கும் நிலை ஏற்படுமோ அப்போது இயற்கைக்கு அதிகாரியாகி இயற்கையின் குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எப்படி அனுபவம் செய்வதன் மூலம் ஆன்மீக நறுமணத்தின் அழிவற்ற மற்றும் ஏக்ரஸாக இருக்க முடியும்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், நான் ஆத்மா பரமாத்மாவுடன் இணைந்திருக்கிறேன் என்ற நினைவு சதா இருக்கணும். பரமாத்மா ஆத்மாவாகிய நான் இல்லாமல் இருக்க முடியாது மற்றும் நானும் பரமாத்மா இல்லாமல் தனியாக இருக்க முடியாது. இவ்வாறு ஒவ்வொரு வினாடியும் இறைவனின் துணையை அனுபவம் செய்கிறதன் மூலமாக ஆன்மீக நறுமணத்தில் அழிவற்ற மற்றும் ஏக்ரஸாக இருப்பீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. அச்சா, ஓம் சாந்தி.